ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீ இது நாள் வரை தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு நீயும் மற்றவர்களைப் போல் சந்தோஷமாக வாழ உனக்கும் கடவுளால் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்றால் நீயும் அதிர்ஷ்டசாலி பிள்ளைதானே. உண்மையில் நீ சூதுவாத தெரியாத வெகுளியான பிள்ளை. நீ தவறு செய்தாய் என்று நான் கூறியது உன்னை சுற்றி இருக்கும் கெட்டவர்களை சமாளிக்க தெரியாமல், பச்சோந்தியாக வாழவும் தெரியாமல் நேர்மையாக வாழ்ந்தாயே. இந்த போலியான மனிதர்களுக்கு நடுவில் போலியானவனாய் நீயும் வாழ்ந்திருந்தால் நீ என்றோ முன்னேறியிருப்பாய். உன்னை சுற்றி இருக்கும் போலி உறவுகளை சமாளிக்க தெரியாததுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் நீ என் பிள்ளை, என் சாய் பிள்ளையாயிற்றே. உன் வழி வேறு. உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன். உன்னை நல்வழிப்படுத்தி வாழ வைக்க நான் உன்னுள்ளே என்றென்றும் இருப்பேன். இங்கு யாரும் நல்லவர்கள் இல்லை. இந்த போலியான மனிதர்களுக்கு நீ சேவை செய்வதால் உன் தலைக்கு கிரீடம் சூட்டப் போகிறார்களா என்ன? இல்லை, மாறாக உன்னிடம் உள்ள குறைகளை எல்லோர் முன்னிலையிலும் சொல்லி அசிங்கம்தான் படுத்துவார்கள். நான் ஏற்கனவே உனக்காக கயிற்றை வீசிவிட்டேன். இனி அதனை பிடித்துக்கொண்டு என் நாமத்தை கூறி மேலே எழுந்து வர சம்மதமா? இனி நீதான் முடிவெடுக்க வேண்டும். இந்த போலி உறவுகளும் நண்பர்களும் உன்னை உதறிவிட்ட மாதிரி நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். இது என் சத்திய வாக்கு. போலி உறவுகளை நம்பின நீ என்னையே நம்ப மறுக்கிறாய். திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீ வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவார். செய்த தவறை மீண்டும் செய்யாதே. சத்தியம் என்பது ஒற்றையடி பாதை போன்றது. அதில் நடப்பவர்க்கே உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம். நீ திருந்தினாலும் உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் உன்னை நேர்மறையான வழியில் பயணிக்க விடாது. இந்த உலகம் போலியான மாயையால் சூழப்பட்டது. அந்த மாய வலையில் நீயும் சிக்க வேண்டும் என்பதுதான் அதன் குறிக்கோள். முடிந்தவரை சின்ன சின்ன செலவுகளை குறைத்து கொண்டு கடன் வாங்காமல் வாழ பழகிக்கொள். உனக்கான தேவை எதுவானாலும் அதை என்னிடம் கேள். நான் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்னிடம் தன் தேவைக்கு மட்டுமே என் துவாரகமாய்க்கு வரும் பிள்ளைகளுக்கே நான் அவர்கள் ஆசையை பூர்த்தி செய்கிறேன். அப்படி இருக்க உனக்கு செய்ய மாட்டேனா? இன்று பௌர்ணமி மற்றும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள். உன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள கோவிந்தா என்று மனதார சொல்லி எம்பெருமானுக்கு பிடித்த இந்த பச்சை கற்பூரத்தை தொடு. இன்னும் 2 மணி நேரத்தில் உன் மிகப்பெரிய ஆசை ஒன்று பூர்த்தியாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.